அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி தினத்தன்று பஞ்சமி முடிவதற்குள் நாம் செய்ய வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரால் இன்னமும் பூஜை செய்ய முடியல அப்படிங்கிறதும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா வராகியம்மனுடைய காயத்ரி மந்திரமோ அல்லது வராகியம்மனுடைய நாமத்தை ஒரு 3 முறை அல்லது 5 முறை சொன்னாலே போதும். அவங்கள மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவங்களுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். பூஜை செய்ய முடியாதவர்கள் அவர்களை மனசில் பஞ்சமி பூஜை அன்று, அதாவது பூஜை நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரை நிறையா பக்தர்கள் பூஜை செய்வாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அவங்க மனசில் நினச்சிக்கோங்க. நார்மலாக நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுகிறீங்க அப்படின்னா தீபம் ஏற்றும்போது வராகியனை மனசில் நினச்சி தீபம் ஏற்றி வைத்து பாருங்கள். அம்பாலோட கடைக்கன் பார்வை நிச்சயமாக உங்கள் மீது விழுகும். அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நாள் பஞ்சமி தினத்தன்று எல்லோருமே என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, பக்தர்கள், அதாவது வராகியனை வழிபாடு செய்யும் பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாளன்று வீடு மிகவும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அங்கே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைப்பது ரொம்ப நல்லது. மாவிலை தோரணை கிடைச்சதுன்னா நம்ம மாவிலை தோரணை கட்டலாம். அப்படி இல்லை என்றால் பூக்கள் மட்டும் நீங்கள் வைக்கலாம் நிலைவாசலுக்கு. ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தோட அருளும் நமக்கு கிடைக்கும், இஷ்ட தெய்வத்தோட அருளும் நமக்கு நிலைவாசலில் இருந்தால் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஆனால் நிலைவாசல் நமக்கு உயிர் வாசல் மாதிரி ரொம்ப முக்கியம். குலதெய்வம் பூஜை செய்தாலும் நிலைவாசல் மிக முக்கியம். இஷ்ட தெய்வம் பூஜை செய்தாலும் நிலைவாசல் ரொம்ப முக்கியம். அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அங்கே ஒரு அகல் விளக்கு முடிந்தால் ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு நிலைவாசலில் கூட விளக்கேற்றி வைக்க முடியாத சூழ்நிலை ஒரு சில பேருக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் மட்டும் போட்டு வைத்து அங்கே பக்கத்தில் ஒரு கோலம் போட்டு வைத்தாலே போதும். நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களுக்கு. வீட்டில் தீபம் ஏற்றிய பிறகு அந்த நிலைவாசலுக்கு தீப ஆராதனை காமிங்க. அதாவது பத்தி சாம்பிராணிலாம் தலைவாசல், அதாவது நிலைவாசலுக்கு நம்ம காட்டுவது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும். நல்ல ஒரு தெய்வீக சக்தி இருக்கும். நல்ல சக்தி நம்மளுடைய இல்லத்திற்குள் வரும். அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்னது, பூஜை அறையில் சுவாமிக்கு செவ்வரளி மலர் அல்லது செம்பருத்தி மலர், மற்ற மலர்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் சுவாமி படங்களுக்கோ சிலை இருந்துச்சு அப்படின்னா அலங்காரம் செய்துட்டு வழிபாடு செய்யலாம். கட்டாயமாக ஒரு தீபமாவது ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதற்கப்புறம் சிலை வைத்திருப்பவர்கள் கட்டாயமாக அபிஷேகம் பண்ணணும். ஏன்னா வராகினிக்கு தேய்பிறை பஞ்சமி ரொம்ப விசேஷமானது. முடிந்தால் தேங்காய் தீபம் ஏற்றிக்கோங்க. அப்படி இல்லை என்றால் அகல் விளக்கில் மட்டும் தீபம் ஏற்றினாலே போதும், நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு. கட்டாயமாக நம்ம தேங்காய் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம், ரொம்ப நல்லது. தேங்காய் தீபம் ஏற்றுவதனால் நமக்கு நல்ல ஒரு பலன் நிச்சயமாக கிடைக்கும். கிடைத்தவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே நல்ல பலன் கிடைச்சிருக்கு. அதற்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் சுவாமிக்கு தீபம் ஏற்றுகிறீங்க இல்லையா, அந்த அகல் விளக்கை நீங்கள் சுத்தம் செய்துட்டு மஞ்சள் குங்குமம்லாம் பொட்டு வைத்து எண்ணெய் ஊற்றி புதிதாக திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும். அந்த நாள் சுத்தம் பண்ணி வைப்பது ரொம்ப நல்லது. இப்போ வெள்ளிக்கிழமை செவ்வாய் வந்துச்சு அப்படின்னா முதல் நாளே சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 அகல் விளக்கு, அல்லது நீங்கள் பஞ்சமி தினத்தன்று பூஜை செய்கிறதுக்கு எந்த அகல் விளக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த அகல் விளக்கு நீங்கள் சுத்தப்படுத்தி வச்சிடணும். முதல் நாளே நான் தீபத்துக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், திரியை போட்டு வச்சுருக்கேன், அதே நான் திருப்பி ஏற்றலாமா அப்படின்னு கேட்காதீங்க. ஏற்றலாம், தவறே கிடையாது. புதிதாக பஞ்சமி பூஜை செய்பவர்கள் புதிதாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாளை நம்ம தொடங்குற மாதிரி பஞ்சமி தினத்தன்று, அதனால் நீங்கள் புதிதாக எண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லது. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு கட்டாயமாக நெய்வேத்தியம் வைக்கணும். நெய்வேத்தியம் வைக்க முடியலன்னா ஒரு டம்ளர் தண்ணீராவது நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்தால் கூட போதும். தீபம் உங்களுக்கு எந்த தீபம் ஏற்றணுமோ அந்த தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். பூஜை செய்ய முடியல, சுவாமியை வழிபாடு செய்ய முடியல, நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தடங்கள் ஏதாவது இருக்கலாம், அதாவது மாதவிடாய் தடங்கள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்கேயாவது நீங்கள் ஊருக்கு கூட போயிருந்துருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களால் பஞ்சமி பூஜை செய்ய முடியல, பூஜைகள் பண்ண முடியல, நான் இதுவரை வராகியனையே வழிபாடு செய்தது இல்லை, பூஜை பண்ண முடியல, அப்படி இருப்பவர்கள் கூட இன்று இரவு 9 மணிக்குள்ள பஞ்சமி பூஜை முடிவதற்குள்ள, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 to 9க்குள்ளே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு அல்லது கொஞ்சம் கல்லுப்பு எடுத்தால் கூட போதும். மிளகு 1, கிராம்பு 1 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுடைய தலையை 3 முறை வலது பக்கமும் இடது பக்கமும் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அந்த உப்பை கால்படாத இடத்துல வெளியே போட்டுருங்க. அப்படி இல்லை என்றால் நீங்கள் தண்ணீர்லேயே உங்களுடைய சிங்க்லேயே கரைச்சி விட்டுடலாம். வீட்டுக்குள்ளே இருந்தபடியும் நீங்கள் செய்யலாம், அல்லது வெளியும் நீங்கள் அமர்ந்து செய்யலாம்.
இது வந்து நமக்கு வந்து பிரச்சனைகளை திருத்தி வைக்கும், கண் திருஷ்டியை வந்து முற்றிலுமாக தவிர்க்கும், நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு. இதற்கு தேவையான கொஞ்சம் கல்லுப்பு, ஒரே மிளகு, ஒரே கிராம்பு, இந்த 3 மட்டும் போதும். இதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வராகினி மனசில் நினச்சிட்டு செய்யுங்க. ஓடும் தண்ணீரில் இதை விட்டுருங்க. அல்லது நீங்கள் கல்லுப்புலாம் வந்து நான் வந்து இரவு நேரத்தில் வெளியே போட மாட்டேன் அப்படி இருப்பவர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கப் எடுத்துக்கோங்க அல்லது ஒரு டம்ளர் கூட எடுத்துக்கோங்க. தலையில் 3 சுற்று வலது பக்கமும் இடது பக்கமும் சுற்றி நீங்கள் வந்து அந்த கப்பில் வந்து நீங்கள் அந்த கல்லுப்பை போட்டு அந்த தண்ணீரை வந்து காலையில் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப எளிமையானது, சிங்கில் அப்படியே விட்டுருங்க, ரொம்ப நல்லது. நம்ம வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிராம்பு, பச்சை கற்பூரம் ஒரு துண்டு, ஒரு கற்பூரம் 1 அல்லது 2 வைத்து நீங்கள் வந்து கொளுத்துறது உங்களுக்கு நல்லது. கண் திருஷ்டிலாம் போகுங்க. கண் திருஷ்டி தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை கொடுக்கும். அதனால் நம்ம வந்து கண் திருஷ்டி போக வேண்டும், வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் தீர வேண்டும், பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு இதெல்லாம் முடிந்த அளவுக்கு செய்து பாருங்கள், நல்ல ஒரு பலனை கொடுக்கும். வராகினி வழிபாடு செய்யட்டாலும் வாசலில் வந்து கிராம்பு, ஒரே ஒரு கிராம்பு அல்லது 3 கிராம்பு வைத்து பச்சை கற்பூரம் துண்டு 1 வச்சு கற்பூரம் வச்சு எரிச்சிடுங்க. பிறகு கொஞ்சம் கல்லுப்பு, ஒரு மிளகு, ஒரு கிராம்பு போட்டு தலையை சுற்றி சிங்கில் போட்டுருங்க. அந்த மிளகு கிராம்பு கால்படாத இடத்துல போட்டுருங்க. ரொம்ப எளிமையான பரிகாரம், இதை செய்து பாருங்கள். இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பஞ்சமி முடிவதற்குள் நம்ம வராகியம்மனுடைய நாமத்தை நம்ம உச்சரித்தாலே போதும், அந்த தாயோட அருள் கிடைக்கும். உங்களால் முடிந்தளவு இதை ஃபாலோ செய்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் தெரிந்துக்கொள்ளலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன்.